ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க ஜோஸ்பின். இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேடான விஷயந்தான். என்னென்னா, நம்ம சரண்யா வர்ஷா அந்த அக்காவை தெரியும்ல, அவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க பிள்ளைக்கு கையில் அடிபட்டுடுச்சு. கையில் அடிபட்டு இப்போ மாவு கட்டு போட்டிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம். நேற்று கூட என்கிட்ட பேசினாங்க, இல்லாமல் ஃபோனில் பேசினாங்க. அவங்க பேசின அந்த வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், கேளுங்க நீங்களே. அவங்க ஹஸ்பண்டு கூட ஹாஸ்பிட்டல் குழந்தைய பார்க்க போகலையா, அவங்க அம்மா அவங்க அப்பா யாருமே பார்க்க போகலையா, நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அண்ணது போல் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு செலவுக்கு பைசா எல்லாம் இருக்கான்னு கேட்டிருந்தேன். அப்போன்னு சொன்னாங்க வெறும் 300 ரூபா தான் இருக்குது, அதை வச்சு தான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே பாவம். நான் கேட்டேன் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இல்லை வேண்டாம் யூடியூப்பில் இப்போ சீக்கிரத்தில் பைசா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே ரொம்ப பாவம். என்னால் பார்க்க போக முடியாது, ஏன்னா நாங்கள் இருக்க கன்னியாகுமரி, அவங்க ஈரோடு, ரொம்பவே தூரம். நானும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க நேற்று ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க வீடியோஸில். யாருமே இல்லாத மாதிரி இருக்கேன், அப்போ எங்கே போக்குன்னு ஒன்றுமே தெரில, என் ஹஸ்பண்ட் இனி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்கே போக்கு அப்படி இப்படின்னே ரொம்ப கிளம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, நான் இனி டாக்டர்கிட்ட கேட்டு பார்க்க போகிறேன். ஹாஸ்பிட்டல்லையே ஒரு மாதம் அந்த குழந்தை, ஒரு மாதம் வரை குழந்தைக்கு மாவு கட்டு போடணும். அந்த குழந்தைக்கு ஒரு மாதம் வரை போட சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு வாரத்தை ஒருக்க மாவு கட்டு ரிமூவ் பண்ண வர சொல்லியிருக்காங்க. அதான் அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு வீடும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் எங்கே போக்குன்னு தெரியல, அதான் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு மாதமும் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கலாமான்னு கேட்க போகிறேன் அப்படின்னு நேற்றுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. கேட்டாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இன்னும் பேசலை அந்த அக்கா கிட்ட. இனி ஃபோன் பண்ணி பேசணும், ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் அந்த அக்கா கிட்ட. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்சுன்னா நீங்களும் அந்த சரண்யா வர்ஷா அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நானும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.